வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது அன்பு அண்ட் த ஃபிஷ் அப்படின்ற டாபிக்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பார்க்க போறோம். அன்பு வாஸ் வெரி டேலண்டட் இன் கேச்சிங் ஃபிஷ். மீன் பிடிக்கிறதுல அவன் ரொம்ப திறமையா இருந்தான் அன்புன்ற பையன். He always went to catch fish with மதன். மதன்ற பையன் ஃப்ரெண்டோட போய் அவன் நிறைய மீன் பிடிப்பான். They usually used dhoti as a net to catch the fish. தோத்தினா வேஷ்டி, ஓகேவா? அந்த வேஷ்டியை பயன்படுத்தி தான் அவன் மீன் பிடிச்சான். அன்பு ஆல்சோ மேட் ஃபிஷிங் ராட்ஸ் யூசிங் ஸ்டிக்ஸ் அண்ட் தார்ன்ஸ் அட் ஹோம். வீட்டுல இருக்கக்கூடிய குச்சிகளையும் முட்களையும் வச்சு அவன் மீன் பிடிக்கக்கூடிய ஃபிஷிங் ராடை உருவாக்கினான். Then they stared the fish equally. பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சமமா பிரிச்சுக்கிட்டாங்க. Unlike their friends, Anbu and Madan were always careful while fishing. மீன் பிடிக்கிறப்ப ரெண்டு பேருமே ரொம்ப கவனமா இருப்பாங்க. They never went deep into the pond or river. குளமோ ஆறோ என்ன செய்யல, அவங்க ரொம்ப ஆழத்துக்கு போகல. Every Sunday they would go in search of earthworms to use them as bait. அதாவது அதுங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்க அப்படின்னா ஏதாவது மண்புழு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை இரையாக்குறதுக்கு, அதாவது தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. They enjoyed searching for earthworms. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மண்புழுக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. Once the bait was ready, they would go fishing. ஒரு மண்புழு கிடைச்சதுமே என்ன செய்யறாங்க, வேணுமா மீன் பிடிக்கிறதுக்கு போறாங்க. அந்த மண்புழு அந்த கொக்கில மாட்டிட்டு தண்ணிக்குள்ள விட்டா அந்த மண்புழு சாப்பிட வர மீனுக்கு அதை மாட்டி அப்படிதான் மீன் பிடிப்பாங்க. On one Sunday, Anbu was not happy. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாவே இல்லை. They were able to catch only 3 fish. மூணு மீனை மட்டும்தான் அவங்களால பிடிக்க முடிஞ்சுச்சு. The fish were very small to cook. அது ரொம்ப சின்ன மீனா இருந்ததுனால சமைக்க முடியல. Madan told him to grow the fish at home. நம்ம வீட்டுல வச்சே வளர்ப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. Anbu filled the jar with water and let the 3 fish into it. அன்பு என்ன செய்யலாம், ஒரு சின்ன ஜார்ல தண்ணி பிடிச்சு 3 மீனையும் அதுல விடலாம். The first excited and swam into different direction. ஒண்ணு உள்ள போய் விழுந்துட்டு பயந்துட்டு அங்கிட்டு ஓடுது. Anbu thought the fish was hungry and dropped earthworms into the jar. ஐயோ அண்ணே நினைக்கிறான், அன்பு அந்த மீன்கள் பசிக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு அதுல earthworm மண்புழுக்களை போடுறான். But to his surprise, the fish did not eat. மீன் என்ன செய்யல, அதை சாப்பிடல. He saw their eyes and could feel their fear. அவன் பார்க்கிறான் அந்த மீனுக்கு செம்ம பயமா இருக்குன்றத மட்டும் புரிஞ்சுக்கிறான். Next morning, he went straight to the fish jar from his bed. எந்திரிச்சோட வேகமா போய் ஜாரை பார்க்கறான், மீனை பார்க்கறான். He saw only 2 fish in the jar. ரெண்டு மீன் தான் இருந்துச்சு. He searched for the fish everywhere. அங்க ரெண்டையும் பார்க்கறான், இன்னொரு மீன் எங்கடா காணோமே. Then he saw 1 fish on the floor. ஒரு மீன் தரையா என்ன செஞ்சிச்சு, செத்து போய் கிடந்துச்சு. Anbu was very sad and his father consoled him. அவர் ரொம்ப வருத்தப்பட்டான். அதனால அவங்க அப்பா என்ன செஞ்சாரு, கவலைப்படாத தம்பி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினார். In the evening, his father got a new fish tank. அவங்க அப்பா என்ன செய்யறாரு, ஒரு புது fish tank வாங்கிட்டு வராரு. Anbu changed the fish to the new tank. புதிய டேங்க்கு என்ன செய்யறான், fish என்ன செய்யறாங்க, சேஞ்ச் பண்றாங்க. The next day, Anbu rushed back from school to the tank. விமா ஸ்கூல்ல இருந்து எட்டி பார்க்கறான். He saw that one more fish was dead. இன்னொரு மீனும் செத்து மிதக்குது. floatingனா மிதக்குது, மேல மிதக்குது. He started crying. அவன் அழவே ஆரம்பிச்சிட்டான். His father said, அவங்க அப்பா சொல்றாரு, these fish live in the river and lake. இந்த வகையான மீன்கள் என்ன செய்யும், ஆறு இல்ல குளங்கள் ஏரிகள்ல தான் வாழும். Nature is their home. இயற்கை தான் அதோடைய வீடு. It is the best to let them be free. நீ அதை ஃப்ரீயா விட அப்படின்னு சொல்றாரு. He saw the last fish swimming alone and he felt sad. கடைசியா ஒரு மீன் தனியா நீந்துறத பாக்குறப்ப அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. He took the fish to the same pond and set it free. அதே குளத்துல கொண்டு போய் அவன் விட்டுறான். From then on, Anbu and Madan bought a packet of puffed rice and fed the fish. ஒண்ணுமே இல்ல, அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பொரிகளை வாங்கிட்டு போய் மீன்களுக்கு உணவா கொடுக்குறாங்க. Feeding fish was their new hobby.
இப்ப என்ன செய்யறாங்க, மீன்களுக்கு உணவு போட்டு மகிழ்றாங்க. இப்ப அதுதான் அவங்களுடைய பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதையில. புக் பேக் எக்ஸசைஸ் பாப்போமா, எழுதிக்கலாமா? அன்பு was talented in catching fish. Every Sunday they would go fishing. Sunday. Anbu got 3 fish this week. They used earthworm as bait. They fed fish with puffed rice. Okay va? Question answer worksheet. Okay va? இங்க எழுதுறது he set the fish free. அப்படின்னு சொன்னது யாரு? அன்பு. Grow the fish at home. அன்பு. இது யார் சொல்றது? மதன் சொன்னான். He bought a new fish tank. யார் வாங்கி கொடுத்தா? அன்புடைய அப்பா. So அன்பு father, அன்பு's father அப்படின்னு மனிதன். ஓகேவா? யார் யார்கிட்ட சொன்னது? அடுத்தது இங்க ஒவ்வொரு அனிமலை பத்தி கொடுத்திருக்காங்க. அதோடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவ் வந்து ஒரு சோம்பேறி அனிமல். So lazy, L-A-Z-Y, lazy. டக் வந்து நாய்ஸி, எப்ப பார்த்தாலும் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். So N-O-I-S-Y, noisy. டாக் வந்து செல்ஃபிஷ், தானா சாப்பிடணும்னு நினைக்கும். So S-E-L-F-I-S-H, selfish. பப்பி என்ன செய்யும்? தூங்கிக்கிட்டே இருக்கும். So sleepy. S-L-E-E-P-Y, sleepy. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஆன்சர். ராஜு is good at cooking. ராஜு தான் நல்லா சமைப்பான். ஆலியா hence the border. அதாவது border என்ன செய்வா? தப்பா. So ஆலியா. நம்ம ஏற்கனவே இந்த லெசன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். சரியா? அடுத்தது இதுக்கான கரெக்டான நேம் hair, H-A-R-E. இதுக்கானது read, R-E-A-D. இதோட கலர் ப்ளூ. ஆன்சர் நம்ம இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். மாஸ்க்கு காஸ், பெட்டுக்கு ஹெட், டைமுக்கு கிரைம். ஓகேவா? இங்க என்ன வரும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கம் வச்சு எழுத போறோம். சரியா? இந்த ஹீ சீக்கு கம்ஸ், எஸ் போட்டு எழுதணும். இங்க ரெண்டுக்கும் கம் அப்படியே எழுதணும். ஐ கம் பை பஸ், தே கம் பை பஸ். ஹீ கம்ஸ் பை பஸ், சி கம்ஸ் பை பஸ். ஹீ சி இட் வந்தா வெர்போட எஸ் சேர்க்கணும். சோ அப்படி பாக்குறப்ப இங்க இட் வந்திருக்கிறதுனால ரன்ஸ், த பேர்ட்ஸ் ப்ளூரல் வந்திருக்கிறதுனால வெறும் ஃப்ளை, ஃப்ளைஸ் வராது. பேர்டு கிடையாது, பேர்ட்ஸ். இதே இடத்துல பேர்டு வந்துட்டா ஃப்ளைஸ். இங்க பேர்ட்ஸ் வந்திருக்கிறதுனால ஃப்ளை. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதோட லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆகுச்சு. செகண்ட் லெசன்ஸ் ஃபுல்லா. இதுல விட்டு போனதை நான் புக் பேக்ல உங்களுக்கு ஒர்க் ஷீட்ல அனுப்பினேன். இது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்கூல்ல வந்து கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.